ஹாய் கைஸ், இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோட நியூ பைத்தான் பாட்டை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன பண்ண இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்படின்னா நான் உங்களுக்கு இதை வச்சு நான் ஃப்ரீ சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதோட அக்யூரசி எப்படி இருக்குது, நம்ம இது வரைக்கும் பேக் டெஸ்ட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா இதோட அக்யூரசி எப்படி இருக்குது, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எப்படி ஒர்க் ஆகுது இந்த சிஸ்டம், அண்ட் இதை வச்சு நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுக்கலாம். ஸோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இதை பார்த்தாலே தெரியும். ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்க, நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ விபிஎஸ்ல பார்த்தீங்கன்னா ரன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட பாட். ஓகே, ஸோ பிஎஃப்எஸ்எஸ் கோடெக்ஸ் பாட்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணணும்னா உங்களுக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா கேட்கும். ஓகே, ஸோ நான் அதை அப்படியே ஜஸ்ட் நான் அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு நான் அகைன் பண்ண உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா, ஸோ பாருங்க. ஸோ இதுதான் நம்மளோட பாட்டு. ஸோ ரொம்பவே ஹை அக்யூரசி. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பேக் டெஸ்ட் பண்ணிட்டு தான் அந்த வீடியோவே போடுறேன். ஸோ மோர் தென் ஒரு 4 to 5 days பேக் டெஸ்ட் பண்ணியாச்சு. லைவ்லையுமே பார்த்து போட்டு நான் பேக் டெஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்க, நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணா இப்படி தான் பண்ணால் உங்களுக்கு லாகின் ஆகும். ஸோ அதை இப்படி தான் ஷோ ஆகும். பிஎஃப்எஸ்எஸ் கோடெக்ஸ் பாட் லாகின் வந்துருச்சா. ஸோ பாருங்க, இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த பாஸ்வேர்டை பார்த்தீங்கன்னா இப்போ எடிட்டர் பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இமெயில் இருக்கும், பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கோடெக்ஸ் அக்கௌண்ட் இருக்குல்ல, ஸோ அதோட பாஸ்வேர்டு தான். ஓகே, ஸோ பேலன்ஸ்னு இருக்கா. ஸோ இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் ரியல்னு இருக்கும். ஸோ அது ஏன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ ஏன் அப்படி வச்சிருக்கேன்னு சொல்கிறேன். ஸோ அந்த இடத்துல இப்போ லாகின் கிளிக் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஓகே, ஸோ லாகின் கிளிக் பண்ணோன்னா அப்படியே பண்ணால் லாகின் ஆகிடும். ஸோ இது என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா இத்தனை இது இருக்கே ப்ரோ, இது என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா ஸோ இது ஒன்றும் இல்லை கைஸ். ஓகே, ஸோ கோடெக்ஸில் அசட் இருக்குல்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக பார்த்தா கோடெக்ஸில் எத்தனை அசட் இருக்குன்னு நான் ஷோ பண்ணுறேன். 70 அசட் இருக்குது. ஸோ அதோட பே அவுட் பர்சன்டேஜும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ 70 அசட்டையுமே பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதுலேருந்து தான் நம்மளுக்கு சிக்னல்ஸே வரும். ஸோ அது எப்படி ப்ரோ வரும்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜி ஏன்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி செட்டிங்ஸே. ஓகேவா, ஸோ பார்த்துக்கோங்க, இத்தனை இண்டிகேட்டர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். இதில் இன்பில்டாகவே ஸ்ட்ராட்டஜிஸ்மே பில்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போதைக்கு நான் டெஸ்டிங்க்கு பண்ண உங்களுக்கு எம்ஏ கிராஸும் வால்யூம் வச்சு தான் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம் தான். இதோட ஒரு அல்டிமேட் விஷயமே இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க. ஓகே, ஸோ ஏஏ அனலைஸ் 1 இருக்கா. ஸோ இது பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி, அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஜெமினி ஏஏ அண்ட் ஏ அனலைஸ் 2 இருக்கா. ஸோ இது பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி. ஓகே, ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு இந்த இடத்துல எடிட் ப்ராம்ப்ட் 1 எடிட் ப்ராம்ப்ட் 2 இருக்கும். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ப்ராம்ப்ட் வேணால் போட்டுக்கலாம். ஸோ இது எப்படி ப்ரோ ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எம்ஏ கிராஸும் வால்யூம் ஆன்ல வச்சிருக்கேனா. ஸோ இப்போ வெயிட் பண்ணுங்க, இந்த லைவ் இன்டர்ஃபேஸ் ஸ்டார்ட் லைவ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஏரோ வந்திருக்கா. ஸோ டேரக்டா நம்மளுக்கு சிக்னல்ஸ் வந்துராது. ஸோ அந்த ஏஐ என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சார்ட் இருக்குல்ல, இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் இங்கே என்ன ப்ராம்ப்ட் இன்புட் பண்ணி வச்சிருக்கணும் அந்த ப்ராம்ப்டை போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஏஐட்ட கேட்கும். ஸோ அந்த இடத்துல அப்டேட் போடலாமா, என்னென்ன ரீசன்ஸ் இருக்கு. ஸோ ரீசன்ஸோட பார்த்தீங்கன்னா சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராம்ப்ட்ல இருக்கும். ஸோ அந்த ப்ராம்ப்ட் போட்டோன்னே ஏஐ பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனோட பார்த்தீங்கன்னா போடலாம் போடக்கூடாதுன்னு சொல்லும். ஸோ ஏஐ எப்போ இங்கே சேம் அதாவது அப்டேட் வந்துன்னா அப்டேட் கொடுக்குதோ அப்போ மட்டும் தான் நம்மளுக்கு சிக்னல்ஸ் வரும். ஓகேவா, ஸோ ரொம்பவே ஹை குவாலிட்டியான சிக்னல்ஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா, ஸோ இந்த லைவ்னு இருக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ட் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ கோடெக்ஸில் எப்படி சேம் டு சேம் அப்படியே இருக்கும். 1 செகண்ட் கூட டிலே இருக்காது. ஓகே, ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த இடத்துல கேண்டில் எத்தனை செகண்டில் க்ளோஸ் ஆகும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிபிள் அசட் நீங்களே கூட செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல ரேண்டம் மார்க்கெட் கிளிக் பண்ணிங்கன்னா ரேண்டம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அண்ட் டிஎஃப்னு இருக்குது, இது டைம் ஃப்ரேம், எத்தனை டைம் ஃப்ரேம் வேணால் நீங்கள் சார்ட் பார்த்துக்கலாம் அண்ட் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைவ் ஆட்டோ பேர்னா ஸோ சிக்னல் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ரீஃப்ரெஷ் ஆகிக்கும். ஸோ அந்த இதுக்கு போய்க்கும். ஸோ இந்த டெலகிராம்ன்றது இருக்கிறது இதுவுமே பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணிக்கோங்க ப்ரோ. அண்ட் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இதில் இருந்தால் நம்மளுக்கு டெலகிராமுக்கு சிக்னல்ஸே போகும். ஓகேவா, ஸோ சிக்னல் ஃபார்மேட் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஆட்டோ ட்ரேட்னு இருக்கா. ஸோ இது எனக்காக ரெடி பண்ணது இது. ஸோ இது இப்போ ஆன் பண்ணனா என் அக்கௌண்ட்டில் ஆட்டோ ட்ரேட் ஆகும். ஸோ இது ஆஃப் பண்ணிட்டேன்னா ஆட்டோ ட்ரேட் ஆகாது. ஓகேவா, ஸோ இது பார்த்துக்கோங்க. இந்த லாக்ஸ்ன்னு இருக்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாட் இன்னும் ஆன் பண்ணல. ஸோ ஸ்டார்ட் இன்ஜின் கிளிக் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஓகேவா, ஸோ நான் இப்போ ஸ்டார்ட் இன்ஜின் கிளிக் பண்ணேன்னா என்ன ப்ரோ இது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ வாட்சிங் காஸ்மோட் ஓடிசி ஏடிசி ஏடி இது என்ன ப்ரோ அசட் நேமாக வந்துட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஓகேவா, ஸோ நம்மளோட பெஸ்ட் ஸ்பெஷாலிட்டினே கூட சொல்லிக்கலாம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அந்த பாட்லேயே ஒன் ஆஃப் த மெயின் திங்னு சொல்லிக்கலாம். என்ன ப்ரோ இது பாட்டுக்கு ரன் ஆகிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் இன்ஜின் கொடுத்தேன்ல, அதாவது ஸ்டார்ட் இன்ஜின்னா பாட் ஆன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இது என்ன பார்த்தீங்கன்னா இப்படி ரன் ஆகிட்டு இருக்குன்னா நம்ம இங்கே ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஏஐ பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி வச்சிருக்கோம்ல. ஸோ இதில் 70 அசட் இருக்கா. இப்போ கோடெக்ஸில் இந்த 70 அசட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் விடாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜியை போட்டு செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ ஒரு செகண்ட் விடாமல் பார்த்தீங்கன்னா எல்லா அசட்டையுமே பார்த்தீங்கன்னா செக் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ செக் பண்ணி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸை பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நம்ம டெலகிராமுக்கே பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ அதை நான் ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா,
ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். நான் இதுக்கு எந்த ஒரு மணியுமே பார்த்தீங்கன்னா வாங்குறது கிடையாது. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எது கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நம்மளுக்கு பார்த்தா சிக்னல் வந்துருச்சு. ஸோ செயின் லிங்க் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள். ஸோ செயின் லிங்க்கில் பார்த்தீங்கன்னா 1333 நம்மளுக்கு பார்த்தா இது ஒரு 30 செகண்ட்ஸ் பிஃபோராக வரும், 20 செகண்ட்ஸ் சம்டைம்ஸ் பார்த்தா 10 செகண்ட்ஸ் பிஃபோராக வரும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்கேன் ஓகே. ஸோ இது ஓல்டு ஃபைலு. ஸோ நான் உங்களுக்கு ஜஸ்ட் வீடியோ போடணுன்றதுக்காக நான் போட்டிருக்கேன் ஓகேவா. ஸோ இப்போ கூட நம்ம என்ட்ரி எடுக்கலாம், பட் என்னையே இப்போ டைம் போயிட்டு இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஓகேவா. ஸோ செயின் லிங்க் ஓகே. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் ஷோ பண்ணுறேன். செயின் லிங்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த அசட்டில் தான் இப்போ நம்மளுக்கு சிக்னல் ஓகேவா. ஸோ என்ன சிக்னல் டவுன் ட்ரேட் ஓகே. ஸோ மார்டிங்கல் இது லாஸ் ஆனிச்சுன்னா மார்டிங்கல் எடுக்கலாம். ஸோ அசட் பார்த்துக்கோங்க. அசட் பார்த்தீங்கன்னா செயின் லிங்க்கு அண்ட் என்ட்ரி டைம் பார்த்தீங்கன்னா 1333, எக்ஸ்பைரி 1 minute, டவுன் டைரக்ஷன், புட்னா டவுனு, கால்னா அப் ட்ரேட். ஸோ ரீசன் நீங்கள் படிச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ மேலே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரேட் பார்த்தா க்ரீன்லேயே முடிஞ்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா மார்டிங்கல் 1 எடுக்கலாம். ஸோ இது ஒன்லி பார்த்தா மார்டிங்கல் 1 மட்டும்தான் ஓகே. ஸோ லாஸே அதாவது மார்டிங்கல் 2வே கிடையாது. ஸோ எவ்வளோ ப்ரொஃபஷனலாக பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்கேன்னு பாருங்க ஓகே. ஸோ அதாவது நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேக் பண்ண சொன்னேன், நம்ம கோடர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்காங்க ஓகே. ஸோ இதுக்கு மட்டுமே நான் 1 monthல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாட்டுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 280K பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம 2,80,000 பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டுமே நான் செலவு பண்ணியிருக்கோம் ஓகே. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, நான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் பண்ண என்ட்ரி எடுத்துடுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ் ஓகேவா. ஸோ நம்மளுக்கு பார்த்தா இது ப்ராஃபிட் ஆகுதா லாஸ் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் உங்களுக்கு பேக் டெஸ்ட் பண்ணதோட ரிசல்ட்டை காமிக்கிறோம் ஓகே. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், டோட்டலாக பார்த்தீங்க இது நைட்டில், அதாவது பார்த்தீங்கன்னா இது நேற்றுலேருந்து ரன் ஆனது 227 சிக்னல்ஸ் வின் ஆகிருக்கு, 63 சிக்னல்ஸ் பண்ண லாஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் இப்போ ப்ராஃபிட் ஆனது பார்த்தீங்கன்னா மோர் தென் 80% எல்லாமே டேரக்ட் வின் தான் கைஸ் ஓகே. ஸோ எல்லாமே பார்த்தா டேரக்ட் வின் தான். ஸோ மார்டிங்கல் 1 வின் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் ஓகே. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ பார்த்துக்கோங்க ஓகே. ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெசேஜோட ஸ்க்ரீன்ஷாட்டோட வந்துடும் ஓகே. ஸோ அசட் நேம் போட்டு டைரக்ஷன் போட்டு ரீசனோட வந்துடும். ஸோ ரீசனை படிப்போமா. ரீசன் பியரிஷ் கேண்டில் ஷோயிங் இன்க்ரீசிங் மொமெண்டம் ஆஃப்டர் ஃபெயிலிங் டு பிரேக் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரீசனை பார்த்துக்கோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே மார்டிங்கல் 1 பண்ண எடுத்திருக்கோம். ஸோ இது நம்மளுக்கு ப்ராஃபிட். ஸோ இந்த இடத்துல மெயினாக நோட் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணுங்க காமிக்கிறோம் உங்களுக்கு ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள் உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராஃபிட் ஆனது வின்னு வந்துருச்சு பாருங்கள் ஓகே. ஸோ வின் 1 வந்ததுன்னா மார்டிங்கல் 1ல வின் ஆகிருக்குன்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த 229, ஸோ அப்படியே கவுண்ட் பண்ணிக்கணும் வின்னுமே. ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா பாட் பார்த்தீங்கன்னா லாக்கில் இருந்திருக்கும், அதாவது இந்த ரிசல்ட் வரதுக்காக பார்த்தீங்கன்னா ரன் ஆகாமல் இருந்திருக்கும். ஸோ ரிசல்ட் வந்தோன்னே அகைனுமே பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் விடாமல் பார்த்தீங்கன்னா அகைனுமே பார்த்தீங்கன்னா பேக் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜியை போட்டு பார்த்தீங்கன்னா செக் பண்ண ஆரம்பிச்சிடும் ஓகே. ரொம்ப சிம்பிள் தான். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஓகே. ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி மணி ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு நான் இதுக்காக ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், மணி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே இதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் ஓகே. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தான் ஓகே. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்துருக்கே மாட்டீங்க ஓகே. ஸோ நீங்கள் வேணால் பார்த்தீங்கன்னா MT4ல பார்த்துருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி நம்மள்ட்ட அந்த MT4 கம்பைனரும் இருக்குது. ஸோ அதை பற்றியுமே நான் வீடியோ போட்டேன் ஓகே. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது நம்ம தான் பார்த்தா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்கோம்னு சொல்லிடலாம் ஓகே. ஸோ சூன் பார்த்தீங்கன்னா இதை நான் வெப் ஆக்சஸாக கூட லான்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அது உங்கள் சப்போர்ட்டை பொறுத்து தான் இருக்கும் ஓகே. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதில் வர சிக்னல்ஸை பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க ஓகே. ஸோ பாருங்கள் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியான சிக்னல்ஸ் மட்டும்தான் இதில் வரும் ஓகே. ஸோ ஏன்னா நம்மளோட ஏஐ அப்படி ஓகே. ஸோ ஸ்ட்ராட்டஜியை கூட விட்டுருங்க, ஸ்ட்ராட்டஜி கூட அக்யூரசி ஒரு 60-70% இருந்தாலும் ஸோ நம்மளோட ஏஐ தான் மெயின், ப்ராம்ப்ட் தான் மெயின் ஓகேவா. ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியான சிக்னல்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இதில் வரும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும் இந்த பாட் பண்ண எப்படி பண்ண ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் பண்ண மார்க்கெட்ஸ்ல நம்ம கோடெக்ஸ்ல உள்ள எல்லா அசட்டையும் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்கோம். இதுல இருந்து சிக்னல்ஸ் வரும். சிக்னல்ஸ் எப்படி வரும்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜியும் அண்ட் ஏஐ பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷனோட வரும். அண்ட் பார்த்தா இது லைவ்ல பார்த்தா நம்ம சார்ட் பார்க்கறது அண்ட் சிக்னல் உங்களுக்கு இந்த ஃபார்மேட்ல வரும். இது ஆட்டோ ட்ரேட் பாருங்க, இது இப்போ எனக்காக பர்சனலாக ரெடி பண்ணது. ஸோ பார்த்துக்கோங்க ஓகே. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலகிராமில் பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் வரும் கைஸ் ஓகே. அந்த டெலகிராம் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா பர்சனலாகவே எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேன் கைஸ் ஓகேவா. ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். நான் ஜஸ்ட்டு பார்த்தா இந்த பாட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும் தான் நான் இந்த வீடியோ ஒரு மேக் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகே. ஸோ பார்த்துக்கோங்க, நான் ஜஸ்ட்டு பண்ண ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறோம் ஓகே. ஸோ வின்னானது எல்லாமே பண்ண மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸோ டேரக்ட் வின்னாக தான் இருக்கும் ஓகே. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் லாஸ் ஆகிருக்கு பாருங்க ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் ஓகே. ஸோ இதுவுமே பாருங்கள் லாஸ் ஆகிருக்கு. ஸோ இல்லை பார்த்தா லாஸும் வரும் ப்ராஃபிட்டும் வரும் ஓகேவா. பட் பார்த்தா லாஸ் பண்ண ரொம்பவே பார்த்தீங்கன்னா ரேராக தான் நடக்கும் ஓகே. ஸோ மார்க்கெட் ரொம்ப ஹெவி வால்டைலாக இருக்குல்ல, ஸோ அந்த டைம் மட்டும்தான் லாஸ்ன்றது நடக்கும். பட் எனிவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவராலாக ப்ராஃபிட்டபிளாக தான் இருப்பீங்க ஓகே. ஸோ பார்த்துக்கோங்க, ஓவரால் ரிசல்ட்டே நான் இங்கே ஷோ பண்ணிடுறேன் ஓகே. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபில்டருமே ஆட் பண்ணாமல் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இது பண்ணால் பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ எந்த ஒரு ஃபில்டருமே ஆட் பண்ணல. ஸோ ஃபில்டர் சிஸ்டமே மேலே தான் இருக்கு ஓகேவா. ஸோ இந்த ஃபில்டர் சிஸ்டம்
சிஸ்டம் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் ரன் பண்ணுறேன். ஸோ இதுக்கே பார்த்தீங்கன்னா 80% இருக்குது. இன்னும் ப்ராம்ப்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா இன்னும் ஆட் பண்ணனா மோர் தென் பார்த்தீங்கன்னா 85 to 90% பார்த்தீங்கன்னா வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நான் பண்ணிவிடுவேன். இங்கே பாருங்கள் நம்மளுக்கு 1 மினிட் முன்னாடி பார்த்தா வந்துருச்சு இங்கே என்ட்ரி. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே இருந்தோம். ஸோ என்ட்ரியை பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஓகேவா? ஸோ என்ட்ரி இருந்துன்னா எடுப்போம். ஸோ இல்லைனா பார்த்தீங்கன்னா வீடியோ அப்படியே முடிச்சிக்கலாம் கைஸ். ஓகேவா? ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்துடலாம். ஸோ டவுன் ட்ரேட் தான் நம்மளுக்கு என்ட்ரி வந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ USD DZDயில் என்ட்ரி டைம் 13:38 நம்மளுக்கு 30:37க்கு வந்திருக்கு. அண்ட் எக்ஸ்பைரி பண்ண 1 மினிட். சிக்னல் டைரக்ஷன் டவுனு. கிளியர் டவுன் ட்ரெண்ட் மொமெண்டம் வித் ரீசன்ட் பியரிஷ் கேண்டில் அப்ரோச்சிங் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். நம்மளுக்கு பண்ண ரீசனோட பண்ண வந்துருச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். ஓகேவா? ஓகே கைஸ் பாருங்கள் 5 4 3 2 1 நம்மளுக்கு இந்த ட்ரேடுமே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ நான் தான் சொன்னேன்ல. ஸோ நம்ம இதில் வர சிக்னல் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டைரக்ட் வின் ஆகுது. அதுக்குன்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ ஓகே ப்ரோ நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை யூஸ் பண்ணி நாங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ஸோ அப்படி தான் கிடையாது. ஏன் ப்ரோ கிடையாதுன்னு சொல்கிறீங்கன்னா ஸோ உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான கேபிட்டல் இருக்கணும். அந்த கேபிட்டல் வச்சு ப்ராப்பராக மணி மேனேஜ்மெண்ட்றது ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஸோ நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணாமல் அதாவது பார்த்தீங்கன்னா எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணாமல் ஓவர் ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ 100 அதாவது பார்த்தீங்கன்னா மோர் தென் 90% ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் நீங்கள் லாஸ் மட்டும்தான் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஓவர் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். ஸோ அதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். எப்படி பார்த்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணணும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய எஜுகேஷனல் வீடியோஸாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க கைஸ். ஓகே? ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங் கைஸ்.